என்னாச்சு? பயங்கரமா ஏதோ யோசிக்கிற போல. நான் பிசினஸ் ஆரம்பிச்சது சரியான முடிவா பாண்டி? ஏண்டி என்னாச்சு? சரியான முடிவுதான். பெருசா லாபமே வர மாட்டேங்குது. பிசினஸ்னா வேற மாதிரி இருக்கும்னு நினைச்சேன். எப்படி இருக்கும்னு நினைச்ச? ஏற்கனவே ஓடிட்டு இருக்கிற கடை தானே, புதுசா நம்ம எதுவும் வாங்கி போட வேண்டாம். ஜஸ்ட் கடையை நடத்தினா போதும். அதுல வர காசெல்லாம் லாபம்னு நினைச்சேன். ஆனா அப்படியெல்லாம் இல்ல பாண்டி. கடைக்கு மாசம் 10,000 ரூபாய் வாடகை கொடுக்கணும், செல்வத்துக்கு சம்பளம் கொடுக்கணும். இதுல இன்னைக்கு கரண்ட் பில் வேற வந்துருச்சு 2000 ரூபாய். பார்த்ததும் எனக்கு அப்படியே தலையே சுத்திருச்சு. உடனே நான் ஓனருக்கு போன் அடிச்சிட்டேன். அவருக்கு ஏண்டி அடிச்ச? பின்ன நம்ம இப்பதானே கடை எடுத்து நடத்துறோம். அதுக்கு முன்னாடி அவர் தானே கடை எடுத்து நடத்திட்டு இருந்தாரு. அவர் யூஸ் பண்ணதுக்குலாம் நாம எப்படி பில் கட்ட முடியும்? அதான் போன் பண்ணி கேட்டேன். அவரும் முக்காவாசி அமௌண்ட்டை கட்டுறேன்னு சொல்லிட்டாரு. தெளிவாதான் யோசிச்சிருக்க. அப்புறம் என்ன? வேற வழி யோசிக்கணும்ல. இனி எப்படி இந்த கடையை நடத்த போறேனே தெரியல பாண்டி. இதுல என் நகையை அடமானம் வச்ச அடமான பணத்தை வேற கொடுக்கணும். மாசம் மாசம் அந்த நகைக்கு வட்டி வேற கட்டணும். சீக்கிரம் நகையை மீட்கணும். பப்பா இவ்ளோ வேலை. இதுக்கெல்லாம் எப்ப பாண்டி காசு வரும்? காலேஜ் முடிச்சுட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியா இருக்காங்க. அவங்க கிட்ட எல்லாம் நான் பிசினஸ் பண்ண போறேன், நான் ஓனர் ஆக போறேன்னு பெருமையா சொல்லிட்டு வந்தேன். ஆனா என் நிலைமைய பாரு. ராத்திரி கடை அடைச்சிட்டு எப்படி வாங்கின கடனை கட்ட போறோம், எப்படி இந்த கடையை நடத்த போறோம்னு தெரியாம உன்கிட்ட வந்து புலம்பிட்டு இருக்கேன் நான்.